அன்பாளிரை மகனேசு வாவென்றவர் தம் பணிக்கெனை அழைத்தார். மேவிடும் அன்பாளிரை மகனேசு வாவென்றவர் தம் பணிக்கெனை அழைத்தார். ஆவியினருளும் ஆற்றலும் தந்தார். ஆவியினருளும் ஆற்றலும் தந்தார். ஆதவன் அன்பினை பாடியே மகிழ்வோம். ஆண்டவர் திருப்பாதம் கூடுங்கள் அன்பர்களே. ஏழையின் அன்பனாம் இயேசுவுடன் தோழமை கொள்வோம் திருப்பலியில். ஆண்டவர் திருப்பாதம். தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அவர்களே, ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, நான் ஏற்கனவே உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டது போல செல்வகுமார் சங்கீதா இருவரும் ஆண்டவருடைய குழந்தைகள் ஆண்டவருடைய திருப்பாதம் தேடி வந்திருக்கிறார்கள். திருமண உறவிலே இணைய வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும் என்று ஜெபிக்க வந்திருக்கிறார்கள். திருமணம் முடித்த பெரியவர்கள் இருக்கிறீர்கள், உங்களுக்கு தெரியும் திருமணம் என்பது ஒரு 1000 காலத்து பயிர் என்று சொல்லுகிறார்கள். காரணம் என்னவென்றால் ஏதோ திடீரென்று முளைத்த ஒரு சடங்கு அல்ல. ஆண்டவர் மனிதனை தொடக்கத்தில் படைத்த பொழுதே ஆணும் பெண்ணுமாக வாழ வேண்டும் என்று படைத்தார். ஆனால் கல்யாணம் முடித்தவங்களுக்கு தெரியும், ஒரு குடும்பமாய் வாழ்தல் என்பது அவ்வளவு எளிய காரியம் அல்ல. நீங்கள் நல்லது தான் செய்யணும்னு நினச்சி செய்வீங்க, ஆனால் அவங்க கணவனோ மனைவியோ அதை தவறாக புரிந்து கொள்ளுகிற பொழுது அங்கே வாக்குவாதங்கள், சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் எல்லாம் வருகிறது. அதற்கு காரணம் வேறு ஒன்றும் கிடையாது, நம்மோடு இணைந்து கடவுள் இருக்கணும். ஒரு இறை சக்தி இருந்ததுன்னா அந்த வீட்டில் ஒரு அமைதி இருக்கும், சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், வளர்ச்சி இருக்கும். எனவே ஆண்டவருடைய அன்பு குழந்தைகள், செல்வகுமார் சங்கீதா தொடங்குகின்ற இந்த திருமண உறவு அந்த தெய்வீக கொடையால் நிரப்பப்பட வேண்டும். அவர்களை சுற்றி ஆண்டவருடைய அன்பு நிலைத்திருக்க வேண்டும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுகிற ஞானத்தை கடவுள் கொடுக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் மனக்குறை இருந்தால் விட்டு கொடுக்கிற, மன்னித்து கொள்ளுகிற, ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு கொடையை ஆண்டவர் தர வேண்டும். ஏறக்குறைய இது ஒரு மேஜிக் போல தான். ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து வாழுதல் என்பது ஒரு வகையான ஒரு மேஜிக்கல் ரிலேஷன்ஷிப் என்று சொல்லுகிறார்கள். அது எப்படி நடக்கிறது என்று நம் அறிவுக்கு தெரியவில்லை, ஆனால் கடவுள் அதை தருகிறார். எனவே இவர்கள் 16 வளங்களும் பெற்று குழந்தை செல்வங்களால் ஆசீர்வதிக்கப்பட்டு வாழ்விலே உயர்ந்து நிற்க வேண்டும். அதற்காக எல்லோரும் ஜெபிப்போம். ஆண்டவர் கேட்பது ஒன்றுதான், 2 பேர் ஒன்று கூடி ஒன்றை கேட்டாலே நான் தருகிறேன் என்று சொல்லுகிறார். இப்போது இவர்களுக்கு இந்த அருளை கடவுள் தர வேண்டும் என்று நாம் அத்தனை உள்ளமும் இணைந்து ஜெபிப்போம். இதில் லாபம் என்ன? நமக்கு நம்ம பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, அது ஒரு லாபம், அது ஒரு சந்தோஷம். நம்ம பிள்ளைங்களுடைய வளர்ச்சியை பார்க்குறது நம்ம எல்லாருக்கும் மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இது பக்கத்து இலைக்கு பாயாசம்னு சொல்லுவாங்களா, பக்கத்து இலை வரைக்கும் வந்த பாயாசம் நம்ம இலைக்கு வருமா வராதா? அவர்களுக்காக நாம் ஜெபிக்கிற பொழுது உங்கள் குடும்பத்திலும் அதே அருள், அதே ஆசீர், அதே அமைதி, அதே வழி நடத்துதல் இருக்கும். எனவே நீங்களும் உங்களுக்காகவும் ஜெபிங்க. ஆண்டவரே, நான் திருமணம் முடித்து 5 ஆண்டு 10 ஆண்டு ஏன் 50 ஆண்டுகள் கூட ஆயிற்று, இருந்தாலும் உம்முடைய அந்த பேரருள் பெருந்துணை என்னோடு இருப்பதாக எங்களுடைய திருமண உறவுகள், குடும்ப உறவுகள் அமைதியிலும் சமாதானத்திலும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுதலிலும் ஏற்றுக்கொள்ளுதலிலும் விட்டு கொடுத்ததிலும் ஒரு நிறைவை பெறுகின்ற அன்பை எங்களுக்கு தாரும் என்று நாமும் ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். வல்ல கடவுள் நம் மீது இரக்கம் கொண்டு நம் பாவங்களிலிருந்து விடுவித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இதய அமைதியை இறைவா, திருமணம் என்னும் அருள் அடையாளத்தால் இணைக்கப்பெற இருக்கும் அடியார் இவர்கள் தாங்கள் அறிக்கையிடும் நம்பிக்கையில் வளர அருள் புரிவீராக. இவர்கள் நன்மக்களை பெற்று உமது திரு அவை வளமுறச் செய்வார்களாக. உமோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனுமாகி அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். மற்றவங்க உட்கார்ந்துக்கோங்க. இப்போ வேதத்திலிருந்து சில வார்த்தைகளை இந்த பெண் மாப்பிள்ளை நமக்காக வாசிப்பார்கள். நாம் அதை கவனத்தோடு கேட்போம். நாங்கள் இருவரும் முதுமை அடையும் வரை இணை பிரியாது வாழ செய்யும் தோபித்து நூலில் இருந்து வாசகம். தோபியா படுக்கையிலிருந்து எழுந்து சாராவிடம், அன்பே எழுந்திரு, நம் ஆண்டவர் நம் மீது இறங்கி காத்தருளுமாறு பணிந்து மன்றாடுவோம் என்றார். சாரா எழுந்து நின்றால். அவர்கள் மன்றாடத் தொடங்கி தங்களை காத்தருளுமாறு வேண்டினார்கள். தோபியா பின்வருமாறு வேண்டினார். எங்கள் மூதாதையரின் இறைவா போற்றி, உமது பெயர் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் போற்றி. வானங்களும் உம் படைப்பு அனைத்து எக்காலமும் உம்மை போற்றுக. நீர் ஆதாமை படைத்தீர், அவருடைய மனைவி ஏவாளை அவருக்கு துணையாகவும் ஆதரவாகவும் உண்டாக்கினீர். அவர்கள் இருவரிடத்தும் மனிதன் இனம் தோன்றியது. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதென்று அவனுக்கு தகுந்ததொரு துணையை உருவாக்குவோம் என்று உரைத்தீர். இப்பொழுது என் உறவினர் இவளை நான் மனைவியாக ஏற்றுக்கொள்வது இச்சையின் பொருட்டென்று நேர்மையான நோக்கத்தோடு தான். என் மீதும் இவள் மீதும் இரக்கம் காட்டும். நாங்கள் இருவரும் முதுமை அடையும் வரை இணைபிரியாது வாழ செய்யும். இருவரும் ஆமேன் ஆமேன் என்று கூறினார். இது ஆண்டவர் அருள்வாக்கு. நன்றி.
கருத்துடனே என்னை காக்கின்றாய். சம்மதமே இறைவா. மலையாய் நான் கணித்த பெரும் காரியமும் உயர் காவியமும் மறைந்தே போனது. மலையாய் நான் கணித்த பெரும் காரியமும் உயர் காவியமும் மறைந்தே போனது. திருவாக உனை நினைத்து உயருறவாகவே நெஞ்சில் பாதித்து. திருவாக உனை நினைத்து உயருறவாகவே நெஞ்சில் பாதித்து. உன் பெயரை சாற்றிடவே நலம் தரவே என்னை அணைக்கின்றாய். சம்மதமே இறைவா. சம்மதமே தலைவா. உன் மாலையிலே ஒரு மலராகவும் பாலையிலே சிறு மணலாகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா. மாறிட சம்மதமே. சம்மதமே இறைவா. நாங்கள் இருவரும் முதுமையடையும் வரை இணைபிரியாது வாழச் செய்யும். தோபித்து நூலிலிருந்து வாசகம். நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டிருங்கள். பிறரிடம் இரக்கமும் சகோதர அன்பும் பரிவுள்ளமும் தாழ்மையும் கொண்டிருங்கள். திருத்தூதர் பேதுரு நூலில் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். திருமணமான பெண்களே, உங்கள் கணவருக்கு பணிந்திருங்கள். இதனால் அவர்களுள் சிலர் கடவுளுடைய வார்த்தையை ஏற்காதிருந்தாலும் மரியாதையுடைய உங்கள் தூய நடத்தையைக் கண்டு கவரப்பட்டு நல்வழிப்படுத்தப்படுவர். அப்போது வார்த்தையே தேவைப்படாது. முடியை அழகுபடுத்துதல், பொன் நகைகளை அணிதல், ஆடைகளை அணிதல் போன்ற வெளிப்படையான அலங்காரம் அல்ல. மாறாக மனித உள்ளத்தில் மறைந்திருக்கும் பண்புகளாகிய பணிவும் அமைதியுமே உங்களுக்கு அழியாத அலங்காரமாய் இருக்கட்டும். கடவுள் பார்வையில் அதுவே விலை உயர்ந்தது. முற்காலத்தில் கடவுள் மேல் நம்பிக்கை கொண்டிருந்த தூய பெண்களும் இவ்வாறு தான் தங்களை அணி செய்து கொண்டிருந்தார்கள். தங்கள் கணவருக்கு பணிந்திருந்தார்கள். அவ்வாறே சாரா ஆபிரகாமை தலைவர் என்றழைத்து அவருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். நீங்களும் நன்மை செய்து எவ்வகை அச்சுறுத்தலுக்கும் அஞ்சாது இருப்பீர்கள் என்றால் சாராவின் புதல்வியராய் இருப்பீர்கள். அவ்வாறே திருமணமான ஆண்களே, உங்கள் மனைவியர் வலுக்குறைந்தவர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து அவர்களோடு இணைந்து வாழுங்கள். வாழ்வதரும் அருளுக்கு உடன் உரிமையாளராக இருப்பதால் அவர்களுக்கு மதிப்பு கொடுங்கள். அப்போதுதான் நீங்கள் தடையின்றி இறைவேண்டல் செய்ய முடியும். இறுதியாக நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டிருங்கள். பிறரிடமும் இரக்கமும் சகோதர அன்பும் பரிவுள்ளமும் மனத்தாழ்மையும் கொண்டிருங்கள். தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள். பழிச்சொல்லுக்கு பதில் பழிச்சொல் கூறாதீர்கள். மாறாக ஆசி கூறுங்கள். ஏனென்றால் கடவுள் வாக்களித்த ஆசியை உரிமையாக்கி கொள்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. தூய மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி 5வது அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தைகள் 13 முதல் 16 முடிய. அக்காலத்தில் இயேசு தம்முடைய சீடர்களுக்கு கூறியது, நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாக இருக்கிறீர்கள். உப்பு ஓர்பற்று போனால் எதை கொண்டு அதை ஓர்ப்புள்ளதாக்க முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிபடும், வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகிற்கு ஒளியாக இருக்கிறீர்கள். மலைமேல் இருக்கும் நகர் மறைவாய் இருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர். அப்போதுதான் அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களைக் கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக. உட்காருங்க. மற்றவங்களாம் கவனிச்சுக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் நம்ம அவங்களுக்கு என்ன செய்வோம் அப்படின்னா, இந்த வாசித்தாங்க இல்லையா வாசகங்கள், அதனுடைய அடிப்படையில் சில அன்பான வாழ்க்கைக்கான வழிமுறைகளை இந்த வார்த்தைகள் என்ன சொல்லுகின்றன அப்படின்னு பார்ப்போம். சரி, இப்போ பல சமயத்தை சார்ந்தவர்கள் நம்ம இங்கே இருக்கிறோம். யோசித்து பாருங்களேன், ஒரு திருமண காரியம் அப்படிங்கிறது அல்லது ஒரு குடும்பம் அப்படிங்கிறது இன்றைக்கு ஒரு சவாலை சந்தித்து கொண்டிருக்கிறது. என்ன சவால் அப்படின்னா, எல்லாரும் பொட்டை பிள்ளையை பெற்றவங்களும் இருக்கிறீங்க, ஆம்பளை பசங்களை பெற்றவங்களும் இருக்கிறீங்க, கல்யாணம் கட்டி கொடுத்துருக்குறீங்க. உங்கள் குழந்தை போய் எளிதாக வாழ முடியுதா? அல்லது உங்கள் வீட்டுக்கு வந்த மருமகளால் உங்கள் குடும்பம் எளிய முறையில் இருக்க முடிகிறதா? எப்படினாலும் யோசிச்சு பாருங்களேன். ஒரு சவாலாக இருக்குல்ல, அவ்வளவு ஈஸியாக இல்லை. அதாவது குடும்பம் என்பது அப்படி நல்லா ஒரு டூர் பிக்னிக் போன மாதிரி ஜாலியாக அப்படியே பாட்டு பாடிக்கிட்டே போகிறோம் அல்லது சந்தோஷமாக போகிறோம், ஏ அப்பா அப்படின்னு இருக்கிறோம் அப்படின்னு இல்லை. எனக்கு குடும்பங்களில் வாக்குவாதங்கள் அதிகம், ஒருவருக்கொருவர் முறைக்கின்ற தன்மைகள் இன்றைக்கு கொஞ்சம் அதிகம். அல்லது அதனால் நம்முடைய சந்தோஷம் குறையத்தான் செய்கிறதே தவிர சந்தோஷம் கூடலை. இது இன்றைக்கு உலகத்தில் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சிக்கல் எதனால் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த விவிலியம் சொல்லுகிறது, உங்கள் குடும்பம் அமைதியாக இருக்கணும்னா, சந்தோஷமாக இருக்கணும்னா, நிறைவாக இருக்கணும்னா, உற்சாகமாக இருக்கணும்னா இருவர் ஒருவராக மாற வேண்டும். எப்படி இருவர் ஒருவராக மாற வேண்டும்? ஒரு தாய் இருக்கிறாங்களா, அந்த தாய் வயிற்றில் குழந்தை இருக்குதா? இந்த குழந்தை இருக்குன்னா தாயும் குழந்தையும் ஒன்று. வயிற்றில் இருக்கிற ஒரு குழந்தை இருக்கிறது 2 பேர்னு நம்ம சொல்கிறோமா? இல்லை, ஒருவர். அதுபோல ஒரு கணவனும் மனைவியும் இருவராக இல்லாமல் ஒருவராய் மாறுதல். அப்போ 2 உடம்பு ஒரு உடம்பாக மாறுமானா மாறாது. அப்போ எது 2 ஒன்றாக மாற முடியும்? உள்ளம். மனிதனுடைய உள்ளம் பண்பட்டு விட்டதென்றால், மனிதர்களுடைய உள்ளம் பக்குவப்பட்டு விட்டதென்றால் அவர்கள் சந்தோஷத்தில் நிறைவில் இருப்பார்கள். இப்போ அந்த 2 ஒன்று ஆகிறதுல பிரச்சனை இல்லை. என்ன சிக்கல் அப்படின்னா, எல்லா குடும்பத்திலையும் யார் யாரா மாறுறது? நான் சொல்கிறதுக்கெல்லாம் ஒத்து போயிட்டா நம்ம குடும்பம் சூப்பர். அதை இதை நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் சொல்கிறதுக்கெல்லாம் ஒத்து போயிட்டோன்னா நம்ம குடும்பம் சூப்பர். ஜெயிக்க போகிறது மனைவியா கணவனா? ஜெயிக்க போகிறது பிள்ளையா பெற்றோரா? ஜெயிக்க போகிறது அண்ணனா தம்பியா? ஜெயிக்க போகிறது மாமியாரா மருமகளா? ஜெயிக்க போகிறது மாமனாரா மருமகனா? இப்போ பார்த்தீங்களா, யாராவது ஒருத்தர் விட்டு கொடுக்கணும் அப்படிங்கும்போது யார் விட்டு கொடுப்பது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருகிறது. அந்த கேள்வி வருகிற பொழுது நான் விட்டு கொடுக்க முடியாது, நீ விட்டு கொடுத்தா நமக்குள்ள சண்டை கிடையாது. பிரியமானவர்களே, நம்முடைய இந்த சமூகம், தமிழ் சமூகம் இதை எப்படி வச்சுது அப்படின்னா, ஏமா நீதாம்மா பூமாதேவி, நீதாம்மா பொட்டப்புள்ள, நீதாம்மா பொறுத்து போனோம், நீதாம்மா பணிஞ்சு போனோம் அப்படின்னு ஒரு காலத்தில் ஒரு 100-200 வருஷத்துக்கு முன்னாடி சொல்ல ஆரம்பிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கல்யாணம் கட்டி கொடுக்கும்போது என்ன சொல்லி அனுப்புவாங்க? இங்கே வார், இந்த வீடுன்னு உனக்கு வீடு இல்லை, அந்த வீடு தான் உனக்கு வீடு. நீ அதனால் அங்கே போய் அடித்தாலும் மிதித்தாலும், கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன். கோவப்படாதுங்க. இப்போ நீங்கள் கோவப்படுறது எனக்கு தெரியுது, இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு விளக்கத்தை சொல்லிக்கிறேன். இப்படிலாம் இருந்தது, இப்போ இருக்குன்னு நான் சொல்ல வரல. அப்படிலாம் இருந்து பிள்ளையை வளர்த்தாங்க. பிள்ளையை வளர்த்து நீ அந்த வீட்டுக்கு
போமா, அங்கே போய் நல்லா இருமா, என்ன இருந்தாலும் அந்த குடும்பத்தை நீ தான் கட்டி காக்கணுமா, நீ மெழுகுதிரி மாதிரி உருகணுமா, நீ அப்படி தியாகம் பண்ணணுமா, இப்படிலாம் சொல்லி வளர்த்தாங்களா? அப்போது அந்த காலத்தில் குடும்பங்கள் சந்தோஷமாக தான் இருந்தது. ஏன்? இந்த அம்மாவுக்குன்னு எந்த சொன்னிய விருப்பு வெறுப்பு எண்ணம் சிந்தனை ஆசை பாசம் எதுவுமே இருக்காது. இந்த அம்மா அந்த வீட்டுக்கு அப்படியே போவோம். அதனால அந்த குடும்பங்கள் நல்லா இருந்தது. நம்ம வேலையில் சும்மா இருக்க வேண்டாம்ல. எந்த அளவுக்கு போயிட்டாம்னா இவன் அதை பயன்படுத்தி அடிமைப்படுத்தி அதில் என்ன பண்ணிட்டான், ஒரு புருஷன் இறந்த உடனே நீ தீல விழுந்து செத்துரு அப்படிங்கிற அளவுக்குலாம் ஒரு சிந்தனை. அது எப்படி அப்படின்னா, இந்த பக்கத்தில் வச்சா இப்படியே போகும்லா, அந்த பக்கம் வரைக்கும் என்ன செஞ்சிடுச்சு. இப்போ இந்த அம்மா இருக்கலாம் என்ன யோசனை வருது, அப்படியா இப்படியே நான் செத்துக்கிட்டே இருப்பேன், நீ வாழ்ந்துக்கிட்டே இருப்பியோ அப்படின்னு ஒரு முறைப்பு வந்துடுது. ஆனால் இன்றைக்கு விவிலியம் என்ன சொல்லுதுன்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் உப்பாக இருக்கிறீர்கள். உப்பு சுவை தர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? தண்ணீரில் கரைய வேண்டும். தண்ணீர் என்ன செய்ய வேண்டும்? உப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ ஆண்டவராகிய கடவுள் எப்படி படைத்தார் என்று இந்த விவிலியம் சொல்லுகிறதுனா, ஒரு ஆணை படைத்து விட்டு அந்த ஆணை தூங்க வைத்து விட்டு அந்த தூக்கத்தில் ஆணினுடைய விலாவில் இருந்து ஒரு எலும்பை எடுத்து அதை கடவுள் பெண்ணாக படைத்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த அம்மாமாரெல்லாம் தலையிலிருந்து படைச்சா தலைக்கு மேலே ஏறிடுவா, கால் எலும்புலேருந்து படைச்சா நீ காலில் போட்டு மிதிக்கலாம். இது ரெண்டுமே தப்பு. அதனால எங்கேருந்து படைக்கிறாரு? விழால சமம்னு சொல்கிறாங்கல்ல. நானும் விட்டு கொடுக்குறேன், நீயும் விட்டு கொடு. நானும் உன்னை அன்பு செய்கிறேன், நீயும் என்னை அன்பு செய். நானும் உன் கூட ஒத்து போகிறேன், நீ என் கூட ஒத்துப்போ. இந்த நிலை தான் உயர்ந்த நிலை. ஒருவரை ஒருவர் மதிக்கின்ற நிலை, ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுகின்ற நிலை, ஒருவரை ஒருவர் அரவணைக்கின்ற நிலை, ஒருவருக்கு ஒருவர் அன்பு செய்கின்ற நிலை. இதை இந்த விவிலியம் சொல்லுகிறது. இப்போ நூல் பிடிக்க முடியுமா? இங்கே நான் கவுன்சிலிங் சென்டர் வச்சுருக்கிறதுனால என்ன, நம்மகிட்ட வருவாங்க, கவுன்சிலிங் பண்ணும்போது ஆட்கள் அறைவாங்க, ஃபாதர் கேளுங்க ஃபாதர், நானே தான் ஃபாதர் விட்டு கொடுத்துருக்கேன், இது வரைக்கும் 43 தடவை விட்டு கொடுத்துருக்கேன் ஃபாதர். இந்த பாருங்கள், டைரி பாருங்கள், எழுதி வச்சுருக்கேன். இந்த ஆள் எனக்கு என்னைக்கு விட்டு கொடுத்தான்னு சொல்லுங்கள். 3 தடவை, மொத்தமே 3 தடவை விட்டு கொடுத்துருக்கான். எண்ணிக்கிட்டே வாழ்கிறது வாழ்க்கை கிடையாது. எண்ணிக்கையால் நீங்கள் சமப்படுத்த முடியாது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? சமப்படுத்த வேண்டும் என்றால் உள்ளம் சமப்பட்டால் போதும். எது சமப்பட்டால் போதும்? உள்ளம் சமப்பட்டால் போதும். உள்ளத்தில் என்னை இவர் அன்பு செய்கிறார், என்னை இவள் அன்பு செய்கிறாள் அப்படின்னு தெரிஞ்சா போதும். அந்த நினைப்பு வந்து விட்டது என்றால் நாம் எந்த அளவிற்கும் நம்மை கரைத்து கொள்வதற்கு தயாராக இருப்போம். இப்போ இதே விவிலியத்தில் இன்னொரு கதையும் இருக்கு. இந்த 2 பேரையும் படைச்சாரா ஆதாமேவால. இவங்க 2 பேரும் என்ன பண்ணிடுவாங்கன்னா, கடவுளுக்கு தெரியாம ஒரு திருட்டுத்தனம் பண்ணிடுவாங்க, ஒரு தப்பு பண்ணிடுவாங்க, ஒரு பழத்தை பறித்து சாப்பிட்ருவாங்க. இப்போ சாப்பிட்ட உடனே கடவுள் கேட்பார் ஆதாம்கிட்ட, டே நீ என்னடா பண்ணனு? ஆதாம் சொல்லுவா, எனக்கு தெரியவே தெரியாது, இதா இந்த பிள்ளை பார்த்த வேலை, நீர் தானே கொடுத்தீரு. அவள்கிட்ட கேட்டால் அவள் சொல்லுவா, எனக்கு தெரியவே தெரியாது, பாம்பு பார்த்த வேலை. நல்லா கவனிச்சுக்கோங்க, கல்யாணம் முடிச்சவங்க முதல்ல நீங்கள் விட்டு கொடுக்க தயாராக இருக்கணும். எண்ணி பார்க்கறதுக்கு தயாராக இருக்கக்கூடாது. அது ஆணோ பெண்ணோ அதெல்லாம் இங்கே கேள்வி. நான் விட்டு கொடுக்க தயாராக இருக்கிறேன். 2 பேரும் இப்படி நினைக்கணும். எண்ணி அல்ல, எண்ணிக்கையற்ற முறையில் நான் விட்டு கொடுக்கவும், நான் தாழ்ந்து போகவும், நான் மன்னிக்கவும், நான் ஏற்றுக்கொள்ளவும், நான் அன்பு செய்யவும் நான் தயாராக இருக்கிறேன். இந்த நிலைக்கு நீங்கள் வந்துடணும். அந்த நிலைக்கு வந்தால் தான் கல்யாணமே முடிக்கணும். அந்த நிலைக்கு வரலன்னா என்ன செய்யக்கூடாது? நான் கடைசி வரைக்கும் நான் இப்படியே தான் இருப்பேன், கல்யாணம் முடிச்சு ஐயோப்பா ரொம்ப கஷ்டப்படாதங்க, ரொம்ப கொடுமை. விட்டு கொடுக்க முயற்சிக்கு வந்த பிறகு எண்ணிக்கை கூடாது என்ற பிறகு நல்லா கவனிச்சுக்கோங்க. 3வது முக்கியமானது என்னன்னா, ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்கக்கூடாது எந்த சூழ்நிலையிலும். நல்லா யோசிச்சு பாருங்கள், கணவன் மனைவிக்குள்ள சண்டை எப்போ வருது? இந்த பையன் நல்லா படித்து மார்க் வாங்கிட்டு வரும்போது பிரச்சனை இல்லை, மார்க்கு கம்மியாக வாங்கிட்டு வந்துடுதான். உடனே வீட்டுக்காரங்க நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஐயா மாதிரி என்னையா சொல்லுவீங்க? என்ன பிள்ளை வளர்த்துருக்க, என்னமோ அவள் மட்டும்தான் பிள்ளை வளர்த்த மாதிரி, இந்த ஆளுக்கு பொறுப்பு இல்லாத மாதிரி. உடனே அந்த அம்மா என்ன சொல்லும்? ஓம் புத்தி தானே, ஓம் வீட்டுக்காரங்களே திருட்டுக்காரங்க, அப்புறம் ஓம் புத்தியில் பிறந்த பிள்ளை எப்படி இருக்கும்? எங்கே சண்டை ஆரம்பிக்குதுன்னு தெரியுதா? பிறரை நீங்கள் குறை சொல்ல ஆரம்பிக்கின்ற பொழுது, பிறர் தான் காரணம் என்று சொல்லுகிற பொழுது, பிறர் மீது பழி போடுகின்ற பொழுது, உங்கள் வாழ்க்கை துணையை விட்டு கொடுக்கின்ற பொழுதுதான் என்ன ஆரம்பிக்கிறது? சண்டை ஆரம்பிக்கிறது. விவிலியம் என்ன சொல்லுகிறது என்றால், ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்கக்கூடாது. செல்வகுமார் சங்கீதாவுக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்னா, நீங்கள் இருவரும் இன்றிலிருந்து ஒருவர். 2 பேருக்கும் ஒரு அசிங்கம்னா அது ஒருத்தருக்கு இல்லை,
நிறைய வீட்டில் என்ன சிக்கல், கணவன் அசிங்கப்பட்டு நிற்கிற பொழுது மனைவி என்ன சொல்றா, எனக்கு என்ன வந்தது, உனக்கு தானே அசிங்கம், உன் குடும்பத்துக்கு தானே அசிங்கம், அப்படி இல்லை. அல்லது மனைவி வெக்கப்பட்டு நிற்கிற பொழுது கணவன் என்ன சொல்லுகிறான், எனக்கு என்ன, உன் குடும்பம் வா வாழ்க்கை, எனக்கு என்ன. அந்த டயலாக் என்ன செய்யக்கூடாது. ரெண்டு பேருக்கும் இன்பம் என்றால் அது இன்பம், துன்பம் என்றால் அது துன்பம், பெருமை என்றால் அது பெருமை, அவமானம் என்றால் ரெண்டு பேருக்கும் ஒன்று என்று இந்த புத்தி சிந்தித்து விட்டது என்றால் அந்த குடும்பம் நல்லாக இருக்கும். சார், இது இவ்வளோதான் இன்றைக்கி உள்ள செய்தி. அது அவங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்குமான செய்தி. பிரியமானவர்கள், இப்போ நம்ம ரெண்டு பேரும் திருமண பந்தத்திற்குள் இளைய இருக்கிறார்கள். பெரியவங்கெல்லாம் பக்கத்தில் வந்துடுங்க. சாட்சி கையெழுத்து போடுறவங்க, மாப்பிள்ளை பொண்ணோட அப்பா அம்மா, அந்த தாய் மாமனார் உறவுக்காரங்க, கொஞ்சம் பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் முன்னாடி வந்துடுங்க. மற்றவங்க இருங்க. உங்களுக்கு இங்கேருந்து தெளிவாக தெரியலைன்னா வீட்டில் போய் நீங்கள் யூடியூப்பில் ஜோசப் ராஜன் அப்படின்னு அடிச்சிங்கன்னா இவங்க கல்யாணம் வீடியோ அதுக்குள்ளே அப்லோட் ஆயிரும். நீங்கள் அதனால் அதை பார்த்துக்கலாம். மற்றவங்க கொஞ்சம் அமைதியாக இருந்து இவங்களுக்காக ஜெபிங்க. ஒரு 10 நிமிடம் இப்போது இந்த திருமண பந்தத்திற்குள் அவர்கள் இணைகின்ற சடங்கு நடைபெறும். அதைத் தொடர்ந்து திரும்ப ஒரு 15 நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்புமிக்க மணமக்கள் செல்வகுமார், சங்கீதா, திருச்சபையினுடைய திருப்பணியாளர் முன்பாகவும் இங்கே கூடியிருக்கக்கூடிய இந்த திருக்கூட்டத்தின் முன்னிலையிலும் உங்களுடைய அன்பை நம் ஆண்டவர் முத்திரையிட்டு காத்திடுமாறு வந்திருக்கிறீர்கள். உங்கள் அன்பை கிறிஸ்து நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். அவர் உங்களை திருமுழுக்கினால் அர்ச்சித்துள்ளார். மற்றொரு திருவருட்சாதனத்தின் வழியாக உங்களுக்கு அருளமீந்து ஒருவருக்கு ஒருவர் பிரமாணிக்கமாக இருக்கவும் திருமணத்தினுடைய ஏனைய கடமைகளை நிறைவேற்றவும் உங்களுக்கு ஆற்றல் அளிக்கிறார். உங்களுடைய கருத்தை அறிந்து கொள்ள திருச்சபையின் முன்னிலையில் உங்களை வினவுகிறேன். அன்பு மணமக்கள் செல்வகுமார், சங்கீதா, நீங்கள் இருவரும் முழுமன சுதந்திரத்துடன் திருமணம் செய்து கொள்வதற்கு எந்தவித வற்புறுத்தலுமின்றி இங்கு வந்திருக்கிறீர்களா? நீங்கள் மணவாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்நாள் முழுவதும் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும் மதிக்கவும் தயாராக இருக்கிறீர்களா? இறைவன் உங்களுக்கு அருளும் மக்களை நீங்கள் அன்புடன் ஏற்று கிறிஸ்துவினுடைய போதனைக்கும் திருச்சபையினுடைய சட்டத்திற்கும் ஏற்றபடி வளர்ப்பீர்களா? சரி. நீங்கள் திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ள விரும்புவதால் உங்களுடைய வலது கைகளை சேர்த்து பிடியுங்கள். இறைவன் திருமுன் திருச்சபையினுடைய முன்னிலையில் உங்கள் சம்மதத்தை தெரிவியுங்கள். ரெண்டு ஒரு வலது கையை பிடிங்க. சரி, நீங்கள் வாசிக்கிங்களா? நான் சொல்லவா? சொல்லிடுவா? சரி, கையை பிடிச்சுனா. சரி. செல்வகுமார் என்னும் நான், சங்கீதா என்னும் உன்னை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாள் முழுவதும் உன்னை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். நீ சொல்லுமா? சங்கீதா என்னும் நான், செல்வகுமார் என்னும் உங்களை என் கணவராக ஏற்றுக்கொள்கிறேன். என் கணவராக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாய் இருந்து என் வாழ்நாள் முழுவதும் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். திருச்சபையினுடைய முன்னிலையில் நீங்கள் தெரிவித்த இந்த சம்மதத்தை ஆண்டவர் கனிவோடு உறுதிப்படுத்தி தம் ஆசியை உங்கள் மீது நிறைவாய் பொழிவார். இறைவன் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும். அன்பு மணமக்களே, நீங்கள் திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ள விரும்புவதால் உங்கள் நீங்கள் திருமணத்துக்கு 2 ஒரு சேர்த்து 2 ஒரு படிங்க. 2 ஒரு 2 வலது கேட்டா அப்படி சேர்த்து. சரி. ஆண்டவரே, உமது அன்பு பிள்ளைகள் இவர்களையும் இவருடைய அன்பையும் ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியருளும். இதோ இந்த திருமாங்கல்யம் இவர்களுக்கு பிரமாணிக்கத்தின் அடையாளமாக இருந்து ஒருவர் மீது ஒருவர் கொண்ட அன்பை நினைவூட்ட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம். தந்தை, மகன், தூய ஆவியாருடைய பெயரால்.
வச்சுக்கோங்க. நான் அப்போ தம்பி இதை சொல்லிட்டு மைக் சங்கீதா சங்கீதா என் அன்புக்கும் பிரமாணிக்கத்திற்கும் அடையாளமாக திருமாங்கல்யத்தை தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அணிந்துகொள். நீ சொல்லுமா. என் அன்புக்கும் எனது அன்பிற்கும் பிரமாணிக்கத்திற்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே அணிந்து கொள்கிறேன். எடுத்துக்கோங்க. பொன்னும் மணியும் இல்ல பூவும் பொருளும் இல்ல மல்லிப்பூவா இந்த மனம் இருக்கு நம் அன்பிருக்கு உந்தன் சொல்படி நடக்கிற தம்பிருக்கு உள்ளமெல்லாம் அன்பிருக்கு உந்தன் சொல்படி நடக்கிற தம்பிருக்கு இதயத்தில் வந்தேன் வந்தேன் இறைவா ஏனை தந்தேன் தலைவா. சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் அது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இதய அமைதியே இறைவா, எங்கள் வேண்டல்களுக்கு இறங்கி திருமணம் எனும் புனித உடன்படிக்கையால் இணைக்கப்பெற்ற உம் அடியார்கள் இவர்களுக்காக நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். இவ்வாறு இவர்களுடைய ஆழத்தால் இவர்கள் உம்மீது ஒருவர் மற்றவர் மீது கொள்ளும் அன்பில் உறுதி பெறச் செய்வீராக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்துவர்மான் எங்களுக்காக விண்ணகத்தின் கதவை திறந்தார். ஆகவே விண்ணகத் தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. இதையே அமைதியே இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிசாமி சபரிமுத்து, எல்லா திரு நிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். இன்றைய நாளிலே திருமணம் என்ற உடன்படிக்கையில் இணைந்திருக்கக்கூடிய எமது அன்பு பிள்ளைகளை நிறைவாக நீர் ஆசீர்வதியும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்குள் மரித்த அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலே உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென்.
நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். நம்பிக்கையோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெறுக, மது ஆட்சி வருக, மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையிலிருந்து விடுவித்து அமைதியை தந்தருளும். பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நலமுடன் வாழச் செய்தருளும். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் இடத்தில் எழுந்து வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும், எனது ஆன்மா நலமடையும். பிரியமானவர்களே, மற்றவங்களாம் உட்கார்ந்துக்கோங்க. கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் ஏற்கனவே நற்கருணை பெற்றவர்கள் முன்னாடி வந்துருங்க. நற்கருணை வாங்குறவங்க முன்ன வந்துருங்க. கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இருந்தால் இந்த திருப்பலியிலே முழுமையாய் கலந்து கொண்ட கிறிஸ்தவர்கள் இங்கே முன்ன வந்துருங்க. பெண்ணு மாப்பிள்ளை பக்கத்தில். ஒரு கணமும் என்னை பிரியாமல் என்னோடு தங்கும் ஆண்டவரே, உம்மை நான் பிரிந்து சென்றாலும் என்னோடு தங்கும் ஆண்டவரே, என்னோடு தங்கும், என்னோடு தங்கும், என்னோடு தங்கும் ஆண்டவரே, என்னோடு தங்கும், என்னோடு தங்கும், என்னோடு தங்கும் ஆண்டவரே. ஒரு கணமும் என்னை பிரியாமல் என்னோடு தங்கும் ஆண்டவரே, நீர் இல்லை என்றால் வாழ்வினில் எழுச்சி இல்லை. ஏனை நீர் பிரிந்தால் இருளினில் வாடுகின்றேன். நீ இல்லை என்றால் வாழ்வினில் எழுச்சி இல்லை. ஏனை நீர் பிரிந்தால் இருளினில் வாடுகின்றேன். பொழுது சாய்கின்றது, இந்த நாளும் முடிகின்றது. பொழுது சாய்கின்றது, இந்த நாளும் முடிகின்றது. வழியிலே சோர்ந்து விழுந்திடாமல் எனது ஆற்றலை புதுப்பித்திட என்னோடு தங்கும், என்னோடு தங்கும், என்னோடு தங்கும் ஆண்டவரே, என்னோடு தங்கும், என்னோடு தங்கும், என்னோடு தங்கும் ஆண்டவரே. ஒரு கணமும் என்னை பிரியாமல் இதய அமைதியே இறைவாம்
உமது திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை புகழ்கிறோம். கிறிஸ்துவின் மறை உடல் எங்களுக்கு முழு நிறைவை தருவதாக ஆண்டவராக்கிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்ல கடவுள் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள். பேரின்பம் தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி.